நம்ம பண்டைய தமிழர்கள்லேயே வீரம் சிறந்த மிகுந்த படை பலத்தை கொண்ட பல அரசர்களை நம்ம பார்த்துருந்தாலும் நம்ம பண்டைய தமிழர்களுக்கு அடையாளத்தை சேர்த்தவர் தான் பாண்டிய மன்னனை சேர்ந்த ரணதீர கோச்சடையான். இவரை பற்றின கல்வெட்டுகளும் குறிப்புகளும் அதிகமாக இல்லைனாலும் இவரை பற்றின உண்மைகள் இன்னமுமே மெய் சிலிர்க்க வைக்குதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த கோச்சடையானோட வரலாறை பற்றி நம்ம பார்க்கணுன்னா கிபி 300களுக்கு நம்ம பயணிக்க வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட களப்பிரர்கள் தமிழர்களை ஆண்ட காலம்தான் இது. சேர சோழ பாண்டியர்களை வீழ்த்தி இந்த களப்பிரர்கள் நம்ம தமிழகத்தை கைப்பற்றுறாங்க. இப்போ ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்ததோ அதை விட பல மடங்கு கொடுமையான வேதனையான ஆட்சி காலம்னு இந்த களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் திகழுது. இப்போ நம்ம தமிழர்களுடைய மனசில் இருந்தது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான். இந்த சேர சோழ பாண்டியர்களில் ஏதாவது ஒரு மன்னர் நம்ம தமிழகத்தை மீண்டும் நம்ம கையில் கொடுத்துட மாட்டாங்கன்றது தான். சில ஆண்டுகள் கழித்து இவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற விதமாக தான் பாண்டிய மன்னன் அரசர் கடுங்கோன்றவர் தான் இந்த களப்பிரர்களை வீழ்த்துறாரு. உங்களுடைய வம்சாவளியில் எழுந்தவர் தான் ரணதீர கோச்சடையான். இவர் தன்னுடைய சிறு வயதிலேயே வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்தவராக வளர ஆரம்பிக்கிறாரு. மேலும் இவர் ஒரு தீவிரமான சிவபக்தனாகவும் இருக்காரு. சில ஆண்டுகள் கழித்து இந்த ரணதீர கோச்சடையான் அரியணை ஏறுறாரு. இவர் அரியணை ஏறியதும் இதுவரைக்கும் தமிழ் மன்னர்கள் பார்க்காத ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்குறாரு. அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய போரை எதிர்கொள்கிற சூழலும் இந்த நாட்டுக்கு, குறிப்பாக இந்த பாண்டிய நாட்டுக்கு நிகழுது. இந்த வரலாறை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரை பற்றின அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனலில் வரும்.